இந்த வீடியோல நாம பார்க்க போறது adrenal gland in chemical coordination and integration. So adrenal gland எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா abdominal regionல தான் present ஆயிருக்கு. So எத்தனை இருக்குன்னா a pair, அதாவது 2 எங்க present ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா abdominal regionல கிட்னிக்கு மேலே. ஸோ இந்த கிட்னிக்கு மேலே ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அட்ரினல் கிளாண்ட். ஸோ உங்கள் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேர் ஆஃப் அட்ரினல் கிளாண்ட். அதை தான் சொன்னேன், 2 கிட்னி இருக்குது, அந்த 2 கிட்னிக்கு மேலே ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கிறது தான் இந்த அட்ரினல் கிளாண்ட். ஸோ இது வந்து ஆன்டீரியர் எண்டு. ஸோ ஆன்டீரியர்னா என்னன்னு சொல்லலாம்னா மேல் பகுதி, போஸ்டீரியர்னா அடிப்பகுதி. இப்போ சப்போஸ் இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா அது போஸ்டீரியர்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அட்ரினல் கிளாண்டு? ஆன்டீரியர், மேல் பகுதியில் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால ஆன்டீரியர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்டீரியர் பொசிஷன் யாருக்கு மேலே ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க? கிட்னிக்கு மேலே ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. அதனால் இந்த கிளாண்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னா சுப்ராரீனல் கிளாண்ட். ஸோ சுப்ரான்னா மேலே, ரீனல்னா கிட்னியை குறிக்குது. அதனால் இது வந்து சுப்ராரீனல் கிளாண்டுன்னு சொல்லலாம். அண்ட் அனட்டாமிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த கிளாண்டை வந்து நம்ம அனாட்டமின்னா என்னது, கட் பண்ணுறோம். இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி வச்சு பார்த்தோம்னா இது வந்து 2 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கார்டெக்ஸ், அட்ரினல் கார்டெக்ஸ். அது எங்கே இருக்குது? அவுட்டர் போர்ஷனில் இருக்குது. ஸோ அவுட்டர் பகுதியில் இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அட்ரினல் கார்டெக்ஸ். அப்போ மிடில் போர்ஷனில் இருக்கிறத எப்பவுமே மிடில்னா என்னன்னு சொல்லுவோம்? மெடியூலா, அட்ரினல் மெடியூலா. ஸோ இதை எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம்? அனாட்டமினா இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கும்போது 2 பகுதியாக பிரிக்கிறாங்க, அட்ரினல் கார்டெக்ஸ் அண்ட் அட்ரினல் மெடியூலா. இப்போ இந்த அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து அவுட்டர் ரீஜன் வந்து அட்ரினல் கார்டெக்ஸ், இன்னர் ரீஜன் வந்து அட்ரினல் மெடியூலா. ஹிஸ்டாலஜிக்கலா, ஸோ செல்ஸை வச்சு, அதாவது இப்போ வந்து நம்ம ஹிஸ்டாலஜினா அட்ரினல் கார்டெக்ஸ் பற்றியும் அட்ரினல் மெடுலா பற்றியும் சொல்லலாமா? ஸோ இப்போ இந்த அட்ரினல் கார்டெக்ஸை 3 பகுதியாக பிரிக்கிறாங்க, 3 zones. ஜோனா குளோமருலோசா, அப்புறமா ஜோனா ஃபாசிகுலேட்டா, ஜோனா ரெட்டிகுலாரிஸ். இந்த மாதிரி 3 பகுதியாக ஹிஸ்டாலஜினா அந்த செல்ஸை வச்சு பிரிக்கிறது தான் வந்து ஹிஸ்டாலஜின்னு சொல்லுவாங்க. ஜோனா குளோமருலோசா இது வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, இது அவுட்டர் பகுதியில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதாவது இங்கே இருக்கிற இந்த கேப்சலுக்கு கீழே இருக்கிற அவுட்டர் ரீஜனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஜோனா குளோமருலோசா. அண்ட் 15%, அதாவது இந்த அட்ரினல் கார்டெக்ஸில் இதோட பகுதி எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 15%. ஸோ 15% ஆஃப் அட்ரினல் கார்டெக்ஸ். அப்போ இது என்ன செக்ரீட் பண்ணுது? அதாவது இந்த ஜோனா குளோமருலோசா என்ன செக்ரீட் பார்த்தீங்கன்னா மினரல் கார்டிகாய்ட்ஸை ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. இப்போ ஜோனா குளோமருலோசான்னா என்னன்னு சொல்லுவோம்? அவுட்டர் ரீஜன் ஆஃப் த கார்டெக்ஸ். அப்புறமா அவுட்டர் ரீஜன் ஆஃப் த கார்டெக்ஸ் எவ்வளோ பகுதி இது வந்து கார்டெக்ஸில் இதோட பர்சன்டேஜ் எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15%. ஓகே, 15% இது செக்ரீட் பண்ணுறது என்னது? மினரல் கார்டிகாய்டு ஹார்மோன். நெக்ஸ்ட்டு ஜோனா ஃபாசிகுலேட்டா. ஸோ ஜோனா ஃபாசிகுலேட்டா தான் த மிடில் ரீஜன். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நிறைய போர்ஷனையும் எடுத்துகிட்ருக்கு. அப்போ இது எவ்வளோ பர்சன்டேஜ்? 75% ஆஃப் அட்ரினல் கார்டெக்ஸை ஆக்குபை பண்ணி வச்சிருக்கிறது யார்? இந்த ஜோனா ஃபாசிகுலேட்டா. அப்புறம் இந்த ஜோனா ஃபாசிகுலேட்டா வந்து செக்ரீட் பண்ணுறது வந்து குளுக்கோகார்டிகாய்ட்ஸா. இப்போ ஜோனா குளோமருலோசா என்ன செக்ரீட் பண்ணுதுன்னு சொன்னோம்? மினரல் கார்டிகாய்ட்ஸ் இல்லையா? அப்போ இங்கே ஜோனா ஃபாசிகுலேட்டா வந்து குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். ஸோ குளுக்கோகார்டிகாய்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கார்டிசோல், கார்டிகோஸ்டீரான் அண்ட் ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் அட்ரினல் ஆண்ட்ரோஜன் அண்ட் ஈஸ்ட்ரோஜனை செக்ரீட் பண்ணுது. நெக்ஸ்ட் இன்னர்மோஸ்ட் ரீஜன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜோனா ரெட்டிகுலாரிஸ், அதுதான் அடிப்பகுதியில் இருக்கிறது. இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் அட்ரினல் கார்டெக்ஸ் என்னன்னு சொல்கிறோம்? ஜோனா ரெட்டிகுலாரிஸ். அப்போ இது எவ்வளோ பகுதியை ஆக்குபை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 10%. ஸோ 10%. அண்ட் இது செக்ரீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா
அட்ரினல் ஆண்ட்ரோஜனை செக்ரீட் பண்ணுது. அப்புறமா கொஞ்சம் ட்ரேஸ் அமௌண்ட்னா கொஞ்சமாக ஈஸ்ட்ரோஜனையும் குளுக்கோகார்டிகாய்ட்ஸையும் செக்ரீட் பண்ணுது. இப்போ அட்ரினல் கார்டெக்ஸை பற்றி கேட்டாங்கன்னா ஜோனா குளோமருலஸா, அது எங்கே இருக்குது? அவுட்டர் பகுதி, அதாவது அவுட்டர் ரீஜனில். எவ்வளோ பர்சன்டேஜ்? 15%. எதை செக்ரீட் பண்ணுது? மினரல் கார்டிகாய்ட்ஸை. நெக்ஸ்ட் ஜோனா ஃபாசிகுலேட்டா வந்து மிடில் ரீஜன் 75% ஆக்குபை பண்ணியிருக்கு கார்டெக்ஸில். அப்புறமா இது என்னென்ன செக்ரீட் பண்ணுது? that is glucocorticoids, cortisols, corticosteron and trace amount of androgen and estrogen. And last innermost layer என்னது? zona reticularis. இது 10% ஆக்குபை பண்ணியிருக்கு. இது வந்து that is androgen and estrogen trace amountலையும் adrenal androgenனையும் செக்ரேட் பண்ணுது. நெக்ஸ்ட் adrenal medulla. ஸோ மெடியூலானாவே என்னன்னு சொன்ன? நடுப்பகுதி. அப்போ இது வந்து சென்ட்ரல் போர்ஷன் ஆஃப் adrenal gland. இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ovoid columnar cells. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கீழே இருக்குது இல்லையா, இதுதான் மெடியூலா. அண்ட் இங்கே வந்து ஓவாய்டு காலம்னார் செல்ஸால் மேடப் ஆயிருக்கு. அதோட ஹிஸ்டாலஜியை வச்சு சொல்கிறாங்க. கம்போஸ்ட் ஆஃப் ஓவாய்டு காலம்னார் செல்ஸ். அண்ட் இது வந்து இங்கே தான் என்ன இருக்குது? இந்த காலம்னார் செல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மெடுலா கிட்ட தான் என்ன இருக்குது? பிளட் வெசல்ஸும் இருக்குது. ஸோ பிளட் சப்ளையும் அந்த இடத்துல இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, பிளட் கெபிலரிஸ் இருக்குது, ஒரு நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கு மெடியூலால. ஸோ இது செக்ரீட் பண்ணுற ஹார்மோன்ஸ் என்ன? அட்ரிலின் ஆர் எபினெஃப்ரின். நார் அட்ரிலின் ஆர் நார் எபினெஃப்ரின் இன்னொரு பேர் அது. ஸோ இது ரெண்டு ஹார்மோன் வந்து யார் செக்ரீட் பண்ணுறாங்க? அட்ரினல் மெடியூலா செக்ரீட் பண்ணுறாங்களா? இந்த ரெண்டு ஹார்மோனையும், அதாவது அட்ரினலினும் நார் அட்ரினலினும் கேட்டிகோகோலமைன்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அட்ரினல் கார்டெக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்போதலாமஸில் பிட்யூட்டரி கிளாண்டில் இருந்து ACTH அட்ரினோ கார்டிகோ ட்ரோஃபின் ஹார்மோன் இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அட்ரினல் மெடுலாவை நம்ம பிரெயின் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஸோ அண்ட் இந்த ரெண்டுத்தையும், அதாவது இந்த போத் அட்ரிலின் அண்ட் நார் அட்ரிலினை ஒன்றா என்ன சொல்லலாம்னா கேட்டிகோலமைன்ஸ். ஓகே, கேட்டிகோலமைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேர் இன்னொரு பேர். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அட்ரினல் ஹார்மோன்ஸ். குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? குளுக்கோனோஜெனிசிஸ்னா குளுக்கோஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. லிப்போலைசிஸ்னா ஃபேட்டை பிரேக் டவுன் பண்ணுது. லிப்போனா லிப்பிட்ஸ், லைசிஸ்னா பிரேக் டவுன். அண்ட் ப்ரோட்டியோலைசிஸ்னா என்னது? ப்ரோட்டீனை பிரேக் டவுன் பண்ணுது. ஸோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? லைஃப் சேவிங் ஆக்டிவிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது ஒரு இதுவாக தான் சொல்கிறேன். இப்போ யாருக்காச்சும் உடம்பு சரி இல்லாமல் போயிடுது, சாப்பிடாம ரொம்ப நேரம் இருக்கும்போது, ரொம்ப நாள் சாப்பிடாம இருக்கும்போது, அப்போ நம்ம பாடியில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற அந்த ஃபேட்டும் ப்ரோட்டீன்லேருந்து குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதில் நம்மளுக்கு எனர்ஜி வரும். ஸோ அதை பண்ணுறது யார்? இந்த குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் தான். அண்ட் இன்னொன்று, குளுக்கோகார்டிகாய்ட்ஸில் என்னென்ன இது பண்ணுவோம்? கார்டிகோஸ்டீரான் அண்ட் கார்டிசோல் இல்லையா? இப்போ நம்ம கார்டிசோலை பற்றி பார்க்கலாமா? இது ஒரு குளுக்கோகார்டிகாய்டு தான். அண்ட் இது என்ன மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு? கார்டியோவாஸ்குலர் அண்ட் கிட்னி ஃபங்க்ஷன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. அப்புறமா இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ நம்மளுக்கு வந்து திடீர்னு வந்து ஏதோ அடிபட்டு வீங்கின பிறகு அது நார்மல் ஆகணும், சரியாயிடுச்சு. சரியான பிறகு அந்த இடத்துல வீக்கம் இருந்ததுன்னா அது ப்ராப்ளம் தானே. ஸோ அது நார்மலுக்கு வரணும் இல்லையா? ஸோ அப்போ அது யார் வேலை செய்கிறாங்க? கார்டிசோலோட வேலை. அண்ட் சப்ரஸஸ் த இம்யூன் ரெஸ்பான்ஸ். சில இடத்துல இம்யூனிட்டியோட வேலையை சப்ரஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் கார்டிசோலோட வேலை. அண்ட் ஆர்பிசி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்டிமுலேட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. கரெக்டாக இப்போ வந்து ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இன்னைக்கு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா 120 டேஸ் கழிச்சு அது வந்து டெஸ்ட்ராய் ஆகணும் ஸ்ப்ளீனில். ஓகேவா? ஸோ அப்போ திரும்ப அது ப்ரொடியூஸ் ஆகணும் இல்லையா? அதுக்கு யார் வந்து ஸ்டிமுலேஷன், நீ போய் ப்ரொடியூஸ் பண்ணு,
இன்னும் 20 டேஸில் ஆர் 120 டேஸில் வந்து இன்னும் இப்போ இருக்கிற ஆர்பிசி டெஸ்ட்ராய் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் பொறுப்பு வந்து யார்? இந்த கார்டிசோல் தான். நெக்ஸ்ட் இதை வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆபத்தான நிலைமையில், அதாவது இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அந்த பேர் ஸ்ட்ரெஸ் காம்பட் ஹார்மோன். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை இது பண்ணுற நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கார்டிசோல், ஏன்னா நம்ம ஏற்கனவே குளுக்கோகார்டிகாய்டு நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், லைஃப் சேவிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறமா இது ஆர்பிசி ப்ரொடக்ஷன் அண்ட் இம்யூன் சப்ரஷன் பண்ணுறது, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, இந்த கார்டியோவாஸ்குலர் ஃபங்க்ஷன், இது எல்லாத்தையுமே இது பண்ணுறதுனால இது ஸ்ட்ரெஸ் காம்பட் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மினரல் கார்டிகாய்ட்ஸ். இதை இப்போ குளுக்கோகார்டிகாய்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க யார்? ஜோனா ஃபாசிகுலேட்டா. அப்போ மினரல் கார்டிகாய்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க ஜோனா குளோமருலஸா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட்டிக் பேலன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க நம்ம பாடியில். நெக்ஸ்ட்டு அடல்டோஸ்டீரான். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இந்த ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் அண்ட் வாட்டரை ரீஅப்சார்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஸ்டிமுலேட் தூண்டுது. இப்போ வந்து எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து யூரின்ல எல்லாத்தையும் விட்டுற மாட்டாங்க இல்லையா, கொஞ்சம் ரீஅப்சார்ப் பண்ணும். ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் அண்ட் வாட்டரை ஸ்டிமுலேட் பண்ணுது, ரீஅப்சார்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டிமுலேஷன், ஒரு தூண்டுதல் பண்ணுறது யார்? அடல்டோஸ்டீரான். அதே சமயம் பொட்டாசியமும் பாஸ்பேட் அயான்ஸையும் வெளியில் அனுப்பணும்னு சொல்கிறதும் இந்த அடல்டோஸ்டீரான் தான். எதன் வழியா? எக்ஸ்கிரீஷன், யூரின் ஃபார்மேஷன் அப்போ இது நடக்குது. நீங்கள் வேணுமா மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் it helps in maintaining the electrolytes, osmotic pressure and blood pressure. So electrolytes, osmotic pressure, blood pressure இது எல்லாத்தையுமே அடல்டோஸ்டீரான் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அட்ரினல் ஆண்ட்ரோஜன். ஸோ இவங்களோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத், த ஆக்சியல் ரீஜன்ஸ், அப்புறமா பியூபிஸ், ஃபேஸ் டியூரிங் பியூபர்ட்டியில் வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த அட்ரினல் ஆண்ட்ரோஜன். நெக்ஸ்ட் அட்ரினல் மெடியூலா. ஸோ இந்த அட்ரினல் ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். இந்த அட்ரினல் மெடியூலா அந்த ஹார்மோன்ஸோட வேலை என்னன்னு ஏற்கனவே அட்ரினல் மெடியூலா எத்தனை ஹார்மோன் செக்ரீட் பண்ணுதுன்னு சொன்ன எபினெஃப்ரின் அண்ட் நெஃப்ரின். ஓகே, எபினெஃப்ரின் அண்ட் நார் எபினெஃப்ரின். ஸோ இது வந்து இந்த அட்ரலின் அண்ட் நார் அட்ரலின், இதுக்கு மெயின் ரீசன் வந்து 3Fன்னு சொல்லுவாங்க. இந்த அட்ரினல்லையும் நார் அட்ரினல்லையும் என்னவா ரெஃபர் பண்ணுறாங்க? 3F ஹார்மோன். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் எஃப் ஃப்ளைட் அண்ட் ஃப்ரைட் ஹார்மோன். நம்ம சந்தோஷத்தில் இருக்கும்போது இது செக்ரேட் ஆகும். ஓகே, நம்ம சண்டை போடுறப்பவும் இது செக்ரேட் ஆகும், பயந்து இருக்கிறப்பவும் இது செக்ரேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைட் பண்ணும்போது யார் செக்ரேட் ஆகிறாங்க? இந்த 2 ஹார்மோன் கேட்டிகோ கொலமைன்ஸ், அதாவது அட்ரலின் அண்ட் நார் அட்ரலின் ஹார்மோன்ஸ். இன்னொன்று வந்து ஃப்ளைட்னா நீ ரொம்ப எக்ஸைட்டேஷனில் இருக்கும்போது கால் தரையில் இருக்காதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அப்போவும் இது வந்து செக்ரேட் ஆகுது. இந்த 2 ஹார்மோன்ஸ் அட்ரலின் அண்ட் நார் அட்ரலின் அண்ட் ஃப்ரைட், நீ பயந்த சமயத்துலேயும் இது செக்ரேட் ஆகுது. அதனால தான் இது 3F ஹார்மோன், ஃப்ளைட் அண்ட் தட் இஸ் ஃப்ளைட் அண்ட் ஃப்ரைட் ஹார்மோன். ஸோ அட்ரலின் பார்த்தீங்கன்னா லிவரில் ஸ்டோர் பண்ணி இருக்கிற கிளைக்கோஜனை பிரேக் டவுன் பண்ணி குளுக்கோஸாக மாற்றுது. இந்த மாதிரி பண்ணும்போது ஃபேட் செல்ஸ்லேருந்து ஃபேட்டி ஆசிட்ஸை ரிலீஸ் பண்ண விடுது, ஏன்னா குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகிறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் எமர்ஜென்சி டைமில், இப்போ நம்ம எமர்ஜென்சி டைமில் ஹார்ட் பீட் பயந்துட்டு எப்படி படப்பட ஹார்ட் அடிச்சுக்கும். ஸோ அதுக்கெல்லாம் யார் ரெஸ்பான்சிபிள்? இந்த அட்ரினல் மெடியூலாவில் இருக்கிற இந்த 2 ஹார்மோன் தான் செக்ரீட் பண்ணுற இந்த 2 ஹார்மோன் தான். ஸோ அப்போ நம்மளோட ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுதா, பிளட் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இட் ஸ்டிமுலேட்ஸ். இது மட்டும் இல்லாமல் இது தூண்டுது ஸ்மூத் மசில்ஸ் ஆஃப் cutaneous visceral arteries to decrease the blood flow. ஸோ இன்க்ரீஸ் பண்ணவும், இந்த பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணவும் தூண்டுது, அதிகப்படுத்துது எமர்ஜென்சி டைமில். அதனால் இந்த ஹார்மோனுக்கு வந்து, அதாவது எபினெஃப்ரின் ஆர் நார் எபினெஃப்ரின், அட்ரலின் ஆர் நார் அட்ரலின், இது ரெண்டுமே ஒரே நேம்ஸ் தான். அட்ரலின் ஆர் நார், தட் இஸ் அட்ரலின் ஆர் எபினெஃப்ரின், நார் அட்ரலின் ஆர் நார் எபினெஃப்ரின், இது ரெண்டுமே வந்து
எமர்ஜென்சி ஹார்மோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எமர்ஜென்சி டைமில் இது ஹெல்ப் பண்ணுறதுனால, இது செக்ரேட் ஆகிறதுனால அப்படி சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ஸ்மூத் மசில்ஸ், நம்ம ஸ்டொமக்கில் இருக்கு இல்லையா, ஸ்டொமக்கில் இருக்கிறது ஸ்மூத் மசில்ஸ் அண்ட் தட் இஸ் கால் விசரல் ஆர்ட்ரிஸ்லேயும் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்ட் கியூட்டேனியஸ், இந்த ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கிற மசில்ஸையும் ஸ்மூத் மசில்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அங்கே வந்து ஆர்ட்ரிஸில் பிளட் ஃப்ளோவை டிக்ரீஸ் பண்ணுது. ஸோ இப்போ இது இன்க்ரீஸ் எங்கெல்லாம் பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டல் மசில்ஸ். ஸோ இந்த ஸ்கெலிட்டல் மசில்ஸில் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்கெலிட்டல் மசில்ஸோட மெட்டாபலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. கார்டியாக் மசில்ஸ், நர்வஸ் டிஷ்யூ இவங்களோட என்னது அந்த பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. Next, the general functions of noradrenaline is to mobilize the brain and the body for action. So, generally, noradrenalineோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெயினை வந்து மொபைலிட்டியோட வச்சுக்கணும். நம்ம பாடியோட that is motion, actions எல்லாத்தையுமே அது கண்காணிச்சிட்டு இருக்கு, அது செக்ரேட் ஆகிறதுனால. அண்ட் இட் செக்ரேஷன் இஸ் லெஸ், அதாவது இது வந்து தூங்கும்போது கம்மியாக தான் செக்ரேட் ஆகும். ஆனால் மோர் டியூரிங் வேக்ஃபுல்னஸ், நம்ம எந்திரிக்கிறோம் இல்லையா, அப்போ அதிகமாக செக்ரேட் ஆகும். ஸோ தூங்கும்போது கம்மியாகவும் எந்திரிக்கும் போது அதிகமாகவும் செக்ரேட் பண்ணும். அண்ட் ஹையர் லெவல்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ், நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அதிகமாக செக்ரேட் ஆகும். ஸோ அதனால தான் இதை வந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற இன்னொரு பேரும் இதுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லலாம் இல்லையா, ஸ்ட்ரெஸ் கம்பட் ஹார்மோன். அதனால் லாஃபிங் வந்து ஒரு குட் ஹெல்த் எக்ஸசைஸாக இருக்குது. இது நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், அதாவது ரெடியூசஸ் த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அட்ரினலின் செக்ரேஷனை கம்மிப்படுத்தும், அப்புறமா ரிலாக்ஸும் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.